பீட்டர், நீ முதலில். சரி, நல்லது. எனக்கு ஒரு பாப்கார்ன் கிடைச்சது. கொழுப்பு சிரிப்பதை நிறுத்து. உங்ககிட்ட என்ன இருக்குதுங்கிறத நான் பார்க்க முடியுது. என்கிட்ட ஒரு சிறிய வாளி உள்ளது. மோசமானதல்ல, இது சுவையா தோணுது. அதனால நீ மட்டும்தான் மீதம் இருக்க விவியன். ரொம்ப அதிகமான பாப்கார்ன். இங்க முழு மலை இருக்குது. இது வரைக்கும் நான் அப்படியானதை பார்த்ததே இல்லை. என்ன சொன்ன பயத்து கொண்டிரே இருக்க? உங்களோட இதை சாப்பிடுங்க. என்னை வேகமா முடிச்சுடுவேன் பயப்படுறேன். ஆனால் அது அந்த தருணத்தை ரசிப்பதை என்னால் தடுக்க முடியாது. அதுவே வாழ்க்கையை வாழ்வதற்கு பொருத்தி கொள்ளத்தக்கதாக வேண்டும். நான் உனக்கு நல்ல நாகரிகம் எதுவென்று காட்டுகிறேன். உனக்கு தெரியாததை நான் அறிவேன். எனவே கவனித்து கற்றுக்கொள். நான் ஒரு முள் கரண்டி மற்றும் கத்தி தேவைப்படும். அருமை. அவற்றின் உதவியால் நான் பாப்கார்னை பல துண்டுகளாக கவனமாக வெட்ட முடியும். நவநாகரிகமான சுவையுடன். நீங்க கொஞ்சம் விரைவாக செய்ய முடியுமா? நான் முடிச்சிட்டேன். நீ என்ன அப்படி தொடச்சு விடக்கூடாது. மன்னிக்கவும். உங்க நல்ல பழக்கங்கள் எங்க போயின? நான் உங்களை போல இல்ல. நான் அந்த சாப்பாடுகளை மொத்தமா சாப்பிடறது இல்ல. நான் என்னுடைய ருசிகரமான போரி மட்டுமே சாப்பிடுறேன். இது ரொம்ப ரொம்ப மொறுமொறுப்பா உள்ளது. இது செம்மையா தயாரிக்கப்பட்டது அப்படிங்கறதுல நாங்க உறுதியா இருக்க முடியும். நல்ல படம் ஒண்ணு மட்டுமே நாங்க மிஸ் பண்றோம். காப்பி உள்ள எடுத்து விட்டேனா? இல்ல, எனக்கு தெரியவில்லை. முடிக்க நேரம் வந்துச்சு. என்னோட வாய்ப்பு. நான் அதை இழக்க முடியாது. பீட்டர், நீ என்ன பண்ண? அது நியாயம் இல்ல. எனக்கு மிக அருகில் என்னுடைய சங்கட்டம். தந்திரங்கள் ருசியானது. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. இது போல ஒரு கனவு நிஜமாகி உள்ளது. எனக்கு தெரியவில்லை. இல்லை, நீங்கள் ஒன்றித்து செயல்படலாம் என்று நான் நினைக்கிறேன். இல்லையெனில் ஒற்றுமைக்கா இல்லை. இந்த தியாற்று பொறியை பெறுவோம் மற்றும் அதிகபட்சம் அருகில் செல்வோம். மேரி, நான் தயார். செயல்முறை தொடங்கியது. எல்லாம் செயல்படுகிறது. விரைவில் நமக்கே எல்லா வெசாக்களும் கிடைக்கும். இது அருமையாக இருக்கிறது. தீய திட்டங்களில் பங்கேற்பதை நான் விரும்புகிறேன். செல்லலாம். நான் புரிந்து கொள்ளவில்லை. நீ போகிறாயா? நான் அவளை என்னோட மற்றும் நாங்கள் புறப்பட்டோம். போக விட முடியல. அவள் எனது பாப்கார்ன் கத்துவது மூலம் எனக்கு தலையெழுத்து வருகிறது. பாப்கார்ன் எடுத்துக்கோ. நாங்கள் அவளை விளையாட்டிலிருந்து வெளியேற்றினோம். யாரும் எங்களுடன் இடையூறு செய்ய மாட்டார்கள். அதை செய்யலாம். முயற்சி செய்ததுக்கு அடுத்த பலனே. உங்க பஸ்ஸில் நான் முதல்ல என் காலை உயர் செய்ய தயார். வாவ், ஒரு பாக்கெட் ஜிம். நான் அதுக்கு ரொம்ப விரும்பப்பட்டேன். நான் சாப்பிட மாட்டேன். அதை இப்போ இங்கே உண்ண விரும்புகிறேன். ஒரு சில துண்டுகள் ஒன்றாக என்னோடு அவ்வளவே போதும். வாவ், நம்ப முடியாதா? என்னால் தெரியும். முதல்ல நாம் அனைவரிடம் பார்க்க வேண்டும். இது எதிர்பார்க்கல. இங்க நிறைய கம்மு இருக்கு. இது முழுக்க மிட்டாய் மரியாதையா இருக்கு. அதை நான் எளிதா கையாள முடியும். ஆனா அதை நான் பின்பற்ற முடியாது. மன்னிக்கவும், பீட்டர் தனது பகுதியை சரிபார்க்கவில்லை என்பதை முழுமையாக மறந்துவிட்டேன். ஆனால் நான் அதை நன்றாக செய்தேன். இது எப்படி எல்லாம் மூடி அடைக்க முடிஞ்சது? என்னை நம்பவே முடியவில்லை. சொல்ல முடியாது. அந்த பார்வையில் பார்த்தாலும் இது அற்புதம். நாம் எல்லாத்தையும் சீக்கிரமாக அகற்ற வேண்டும். நான் கவர் கிடைக்கிறேன். அது சுலபமா இருந்தது. நான் அதை சாப்பிட தீவிரமா நினைக்கிறேன். நான் யாருடனும் பகிர்ந்து கொள்ள போவதில்லை. நான் உன்கிட்ட கேன். நீங்க என்ன சாப்பிடுறதுக்கு காத்திருங்க. சரி, சரியா இருக்கு. வாவ், நான் ஒன்னும் அவசரப்படுவதில்லை. நான் பெரிய கவிழ் ஊதி பார்க்க முயற்சிக்கிறேன். இதுவரை அது நல்லா போவதில்லை. இந்த பொட்டுல ஏதோ தப்பா உள்ளது. சரியா வேலை பண்ணல. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். எனக்கு ஒரு பம்ப் தேவை. பாருங்க, அதுதான் நல்லதா தெரியுது. இந்த திட்டம் வேலை செய்யுது. என்ன அழகான பபுள். அதை ஒரு குச்சியில விட்டு ஒரு பொம்மையா வச்சுக்கொள்வேன். எனக்கு விவியனின் பலூன் பிடிக்கும். ஆனால் அவர் அதை எனக்கு கொடுக்க விரும்ப மாட்டாரு. சரி, எனக்கு சீரியலா நேர்த்தியா பண்ணி காட்டணும். இது ஏஎம் பத்தி தான். ஓ இல்ல, பிரச்சனை ஹரிப்பு என்றால் என்ன? பண்ணிக்கோ விவியன். நான் சற்றே மகிழ விரும்பினேன். எனக்கு சாப்பாடு வேணும். நீங்க உங்கள் முறுக்கி செய்திக்காக உங்க சீரியலை சாப்பிடணும். அதுதான் நான் இப்போ தோண்டிட்டு இருக்கிறேன். இது ரொம்ப சுவையானது. இது நிறுத்த முடியாது. இது நான் பொய்களை உதுறதுக்கான நேரம்.
இது லேசான ஓனு தான். நானும் கொஞ்சம் சூடு பிடிக்கணும். பாரு விவியன், அவளால் அது எப்படி சாத்தியம்? இப்போது நான் வர வேண்டிய நேரம். நீ செய்ததை நான் மறக்கல. என்ன நடந்தது? எனக்கு ஒன்றும் தெரியல. என்னுடைய முகத்தை எதனால ஏகி இருக்கின்றது? ஓஹோ, என் கருத்துல அந்த நேரம் உங்களுக்கு மிகவும் இன்னும் உருகும். அப்படி தோன்றுகின்றது இல்லை. அதுபோல என் புருவங்களும். அவற்றை மீண்டும் அணிய வேண்டும். அது நல்லா தெரியல. ஐயோ, நான் செய்கிறேன். திரும்பி என் பார்க்கவும். ஐபேட் கிட்டியது. இணையம் உன் தவறு. இந்த தருணத்தை நான் எதிர்பார்த்திருந்தேன். என் கைகள் பாப்கண்டு கேட்டி கொண்டிருக்கின்றன. எனக்கு தெரியவில்லை. இப்போது அதை தடுக்க முடியல. ஏன் தடுக்க வேண்டும்? எல்லாமே எனது சொந்தம். பாப்கண்ட் மிகவும் அதிகமாக உள்ளது. என் வாயில் எட்டவில்லை. ஆனா பரவாயில்ல. இதன் நான் அதை முடிவு சமாளிக்கலாம். மோசமாக முடியும் என உயர்ந்த நினைக்கிறேன். நடிப்பு செய்யாத விவியன். எல்லாம் கடவாட்டில் இருக்குது. இந்த பாருங்க, நீங்க இதை பாக்குறீங்களா? பீட்டர், போதும், பாட்டில் உடைய போகிறது. ஐ விவியன், நீங்கள் சரிதான் மேரி. இது உண்மையான வெடிப்பை ஏற்படுத்தியது. என்னை உதவுங்கள், நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இது உங்க சொந்த வலையில சிக்கிய ஒரு சிலந்தி போல பாவிக்கிறீர்கள். இப்போ நான் முதல் செல்வேன். குக்கீஸ் மற்றும் பால். ஏன் இது உடம்பு தேமாக உள்ளது? அடடா, 5 குக்கீஸ் இருக்கிறே. எனக்கு இது விருப்பம் இல்லை. பின் பின் என்னிடம் பெரிய பகுதி உள்ளது. சூப்பர், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பாலுடன் இருக்க வேண்டும் என்றேன். மேரி பெரிய பகுதியை கொண்டுள்ளாளா? உங்க மூடிய தூக்குங்கள். ஒரு 100 குக்கீகள் மற்றும் கூடுதலா ஒரு பெரிய கிளாஸ் பால் இருக்கின்றன. நான் உங்கள் நிலைமையில் இருக்க விரும்புகிறேன் மேரி. ஆனா இதிலேயே திருப்தி அடைய வேண்டும். என் கூக்கியை பால் உலர்த்துகிறேன். எனக்கு இது பிடிக்குது என்று நினைக்கிறேன். இது ரொம்ப சுவையாக தெரிகிறது. ஓ ஆம், அதுவே நன்றாக இருக்கிறது. நான் ஏமாற்றம் அடையவில்லை. ஆனால் இன்னொரு பால் குளியல் எடுக்க நேரம் ஆயிடுச்சு. அடுக்கோல், நான் என் ஒரே குக்கியை இருப்பிடம் கழற்றி விட்டேன். இன்னும் புரியுதா? எனக்கு அது தோன்றவில்லை. பீட்டர், நீ சின்ன பிள்ளையோட ஏதாவது படுத்திருக்கிறியா? என்ன பண்றே? நான் நிலவலம் குடிக்கொண்டு விடுகிறேன். அப்புறமே நான் என் கூக்கியை சிரித்துக் கொள்கிறேன். பாலின் முட்டி இருக்கிறது. அமைதி. சுவையானது, அருமை. பீட்டர், சாப்பிட வேணுமா? மகிழ்ச்சியான வார்த்தைக்கு நன்றி விவியன். ஆனால் நீ தொழிலில் இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓ எம்ஜி, இங்க பார்க்கிங் நிறைய ஐசிங் இருக்கு. இது நல்லா இருக்கு. கொஞ்சம் பால் சேர்க்கிறேன். எனது கண்ணாடிக்கும் நான் ஒரு கூக்கி போடிட்டேன். நான் அதை எரிக்கிறேன். போட்டால் அது சிறந்ததா இருக்கும். என்னுடைய பாலுக்கு என்ன நடந்தது பாருங்க. அது எல்லாம் சாக்லேட் நிறமாகிவிட்டது. என்ன செய்கிறேன்? ஹே விவியன், நான் உலகின் மிகவும் ருசியான பானத்தை கை கட்டுகிறேன். எல்லா பகுதிகளும் தயார் நிலையில் உள்ளன. அவற்றை ஷேக்கரில் அடிப்பேன். ஆஹா, சூப்பரான யோசனை. நல்ல வேலை. இப்போது நான் என்ன பெற்றுள்ளேன் அப்படின்னே பார்க்குறோம். நான் என் காக்டெயிலை அழகான கண்ணாடியில் ஊற்றணும். இது பொருந்தும். இது ரொம்ப ரொம்ப சாக்லேட் நிறமாக இருக்குது. அது என் விருப்பம். நான் ஒரு ஸ்ட்ரா மற்றும் ஒரு குடையை சேர்த்து இதை சாப்பிடலாம். என்னால் எதிர்பார்த்ததை விட இது இன்னும் சிறந்தது. நம்பிக்கைக்குரிய சுவை. அதை வார்த்தைகளில் சொல்ல முடியாது. அருமை. உன்னை நான் பொறாமைப்படுகிறேன். இது பயனற்றது. முக்கியமானது சுவையே. அதையும் இப்போது முழுமையாக அனுபவிக்க அனுமதி வேண்டும். செல் மேரி. நான் தயாரா இருக்கிறேன். எங்க தொடங்குறதுன்னு தெரியல. இங்க ரொம்ப பல குக்கிகள் இருக்கின்றன. நான் ஒரு சில முயற்சிக்கிறேன். ருசியா இருக்கிறது. நாமும் கொஞ்சம் அதை பத்தி பெறலாமா? சிந்திக்கவும் வேண்டாம். நீங்க உங்களோடதை ஏற்கனவே சாப்பிட்டுட்டீங்க. இது எல்லாம் எனக்கு போகும். ஓ இல்ல, கிங்கியை கைவிட்டுட்டேன். நீங்க சரியா சொல்றீங்க. அது உங்களுடைய தப்பி தான். அது என்னோட பாலில் விழுந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால எல்லாம் இழக்கப்படல. இப்பொழுதுதான் நமது ஆரம்பம் விவியன். மேரி கற்றுக்கொள்ள வைக்கும் நேரம் இதுவே. நிறுத்து. உனக்கு நன்றி. என் உடம்பு மூழ்கி விட்டது. நாம் எங்க இருக்கிறோம் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். இதுவே நம்முடைய இனிப்புகள் இருக்க போகிறது. நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். நான் ஸ்ட்ராபெரிகள் பெற்றுள்ளேன். வாவ், இவை மிகவும் பழுத்திருந்தன. உறுதி, நீங்கள் அதிர்ஷ்டசாலியா இருக்கிறீர்கள். இப்போது நான் என் தட்டையை திறக்கிறேன். எவ்வளவு அழகான லாலிபாப். இதன் அர்த்தம் என்ன? ஒரு வினாடி கொடுக்கவும். அதை கையொப்பம் விடுங்கள். இது பெரிய கிராஃபிச்சு போல தெரிகிறது. அப்போ நீங்களும் உங்கள் ஸ்ட்ராபெரிகள் தொடங்குங்கள். ஆமாம், எனக்கு கவலை இல்லை. நானும் அதை சோதித்து பார்க்கலாமா? ஏமா கவனிக்கவில்லை என்று நம்புகிறேன். நான் அதை எப்படி கவனிக்கவில்லை? என் மரக்கன்றியை கையளி. இல்லை, நானும் சோதித்து பார்க்க வேண்டும். என்ன அது? என்ன? சரி, இப்போது எனக்கு இலை மட்டுமே உள்ளது.
நீ பொருந்து மிராண்டா. இது எனக்கு சொந்தமான பெர்ரி. நான் அதை உண்ண போகிறேன். அதுவும் ரொம்ப சுவையானது. நான் இன்னும் சில எடுப்பேன். ரொம்ப சுவையானது. என் பிளேட்டிங் காலியா இருக்குது. என் பேருகள் எல்லாம் எங்க போயிருந்தது? மிராண்டா, நீ என்ன பண்ற? திஸ்கஷ். நான் உன்னிடம் பழி வாங்குகிறேன். வாயை பாடு. இல்லை, நான் இதை பார்க்கவில்லை. நீங்க வேண்டவனும். நீங்க ரொம்ப மோசமா இருக்கிறீங்க. ஏமா, இது பார்க்க மிகவும் அருவருப்பாக உள்ளது. நீங்கள் அனைத்தையும் சாப்பிட்டீங்களா? ஆனால் அங்கே ஒரு பெரிய கரப்பான் இருந்தது. ஓ இல்லை, அதை மறந்து விடு. இது என் வாயில் இருக்கிறது. இன்னும் உயிருடன் இருக்குது. முழுமையான பயங்கரம். அந்த கரப்பான் இது யாரிடம் இருந்து? நான் என்ன செய்ய வேண்டும்? நிறுத்து. நெருங்காதே என்று சொன்னேன். ஏம்மா, நீ எடுத்து விட்டாய். அசிங்கமா இருக்கே. அங்கே எதுவும் இல்லை. ஓ இல்லை, அங்கே இருக்கிறது. ஏன் அதை கைவிட்டாய்? அது நம் மேல் விழப்போகிறது. எல்லாமே சுத்தமாக இருக்கிறது போல் தெரிகிறது. எங்கும் கிடைக்கவில்லை. முடிவுக்கு வராதேங்க. அந்த கரப்பான் பூச்சி உன் தலைமையில இருக்கிறதா? ஓ, வேற ஒரு முறையா? இல்ல, நான் உன்னை காப்பாத்துவேன். ஏம்மா, கொஞ்சம் பொறுத்து. எனக்கு ஒரு பெரிய அது வலித்தது. ஓய், நீதமான உதவிக்கு நன்றி மோனிகா. அட்வைஸுக்கு பாத்தீங்கல்ல இன்டர்வியூ. நீ எங்களோட கூட இருக்கிறாய். நான் திறப்பேன். சிறிய கழிவற பாத்திரமா? குளிர்ச்சியாக தெரிகிறது. ஆனா இதுக்கு என்ன செய்வது? நான் ஏதாவது யோசிப்பேன். ஆனால் முதலில் நான் என் உதடுகளில் இருந்து அந்த தட்டையை அகற்ற வேண்டும். மிகவும் ஜெல்லி கண்கள். அருமை. ஓ ஆம், டிக்கெட் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. சாப்பிட நேரம். நான் எங்கே தொடங்குறது? இதோ இந்த கண்களா? எம்மா, என்ன செய்யற? விளையாடாதே. அடுத்தலாம் வந்துட்டியா? ஈர்ச்சவில்லை. இல்லை. வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. தொடர்வோம். அடுத்தது இரண்டாவது கண். எப்படி பெரிதையா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்போ எனக்கு தடை இல்ல. என்னோட பங்கிட்டு. ஆனால் இதுக்கு என்ன உடனே போதுமான அளவில்லையே. நீங்கள் மிகவும் நகைச்சுவையாயிருக்கிறீர்கள் எம்மா. அந்த கண்கள் எல்லாம் உங்கள் வாய் உள்ளே. ஓ, நான் கொஞ்சம் தவறவிட்டேன் என்று நினைக்கிறேன். ஹே, இது உங்களுக்கு பொருந்துகிறது. நீங்கள் இப்படி சுற்றி கொண்டிருக்கலாம். சரி, நீங்கள் முடித்து விட்டீர்களே. என்னுடைய கழிப்பறையில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்க நான் தயார். வாவ், ஒரே நேரத்துல 2 லாலிபாப். அடடா, அது ஏற்கனவே பிடிப்பு. பிராண்டா கவர நேராக என் முகத்துக்கு எரிந்து விட்டாரே. அடுத்தது லாலிபாப்க்கு உண்மையிலேயே ஆர்வமா இருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன். இது எனக்கு சந்தர்ப்பமா இருக்குது. நீ என்ன செய்கிறாய்? ஏமா, அது என் சூப்ஸ். நான் சுத்தமாக்கி உடனே உன்னை சாப்பிட செய்ய வேண்டிதான். என்னை ஏமாற்ற முயற்சிக்காதே. அது உண்மையல்ல என்பதை நான் அறிவேன். நீ என்னை கழிவறையை மறக்க வைத்தாய். வாவ், அது என்ன? இது மலமாக இருக்கிறது. ஓ, இப்போது அதில் என் லாலிபாப் வைக்க வேண்டும். இப்போது அது சுவையாக தோன்றுகிறது. ஓயா, இனிய கிராமல் மற்றும் புளிப்பு பாப் ராக்ஸ். சரியான சேர்க்கை. நான் நிறுத்த விரும்பவில்லை. அதை முழுவதும் சாப்பிடுவேன். அதை பரிசோதிக்க நான் உண்மையிலே முயற்சிக்க வேண்டும். மீண்டும் அதை செய்திருக்கிறாயா? ஏமா, என்ன செய்கிறாய் மோனிகா? என்னை தாக்காதே. மன்னிக்கவும், நான் அதை காணவில்லை. எனக்கு இதற்கு அலுப்பாகிவிட்டது. கொண்டாடுங்கள். நீ ஒரு தோல்வியாளர். நான் வயசாகலா? ஆண்டி, உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை என்று எனக்கு தெரியும். பெர்ரி பாண்டா குளிர்ச்சியானது. இதை இனி வரை சுவைக்கவில்லை. அது பெரியான். சீக்கிரம். ஓ இல்லை, என் நகம் உடைந்து விட்டது. பாவம், உனக்கு உதவுகிறேன். பாரு, எல்லாமே சரியாகிவிட்டது. நல்ல வாசனை வருகிறது. நான் கூட இதை முயற்சி செய்ய விரும்புகிறேன். ஆம், சரி, இத கொடு. இது என்னுடைய ஃபேண்டா. உண்மையில் அது மிக சிறந்த வாசனை வருகிறது. நிச்சயமாக இது இன்னும் சுவையாக இருக்கும். அருமை, இதுவெல்லாம் அருமை. சரி, நீ என்னை செய்ய விரும்பவில்லை என்றால் நான் எப்போதும் எனக்கு விரும்புவைகளை பெறுவேன். என்ன முக்கையா, என்ன அற்புதமான சுவை. அகில் எங்கிருந்து வந்தது? எம்மா, மீண்டும் இதையே செய்கிறாய். வித்தியாசமாக இருக்கிறது. ஏன் நீரூற்று வெளிவருகிறது? ஓ மிராண்டா, என்ன விஷயம்? என் உளறல்களுக்கு நான் கடுப்படைந்து விட்டேன். இந்த எழுத்துரை எனக்கு தற்காலிக கவனம் மாற்ற உதவும் என்று நம்புகிறேன். மன்னிக்கவும், இது மிகவும் ருசியாக இருக்கிறது. நீங்கள் எடுக்கின்ற நேராக என் முகத்துக்கு வந்தது. மூக்கு புடவை வாங்குவதை நிறுத்துங்கள். திடியை திறக்கவும். திடி இல்லை, இது வெறும் வித்தியாசமான சிவப்பு பொத்தானாகவே உள்ளது. நான் இதை போன்று என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரியவில்லை. அதை சொடுக்கி பார்க்கவும். என்ன நடந்தது? நீர் யார்? நான் வேதியியல் ஆயுதங்களுடன் பணிபுரிகிறேன். உங்களுக்காக ஏதோ உள்ளது. எனக்கு? ஆனால் எனக்கு எதுவும் தேவையில்லை.
அதிர்ஷ்டவசமாக அதை பற்றி நீ முடிவு செய்ய முடியாது. நான் அந்த பட்டன் எடுத்துக்கொள்கிறேன். ஓ, ஆம், நான் முந்தையது மறந்துவிட்டேன். இப்போது இது ஒளிர் வெளியீட்டு பகுதி. மிராண்டா, எல்லாம் சரியா? போய் வரேன். நமக்கும் பருப்பு கேடிக்கையாகும். அந்த மாற்றமா இது வாய்க்கால் பஸ் படிய மாட்டேன். எனக்கு சொல்லவில்லை. பயங்கரமாக தெரியுது. நாங்கள் என்ன பண்ணி போகிறோம்? அதுவும் அருமை. நீங்க அபூர்வ உணர்வை அனுபவிக்க போறீங்கள். ஆச்சரியம். எனக்கு பயப்பட வேண்டியதில்லை என்ன நினைக்கிறேன். பிரேண்டா, எனக்கு ஒரு கசிவு கொடுக்க முடியுமா? மன்னிக்கவும், ஆனால் எனக்கு இன்னொரு துளி தேவை. இது மிகவும் புளிப்பு, ஆனால் எனக்கு அது மிகவும் பிடிக்கும். போய் இருக்கிறீர்கள். நீங்கள் சுஜட்டி நீங்கள் அனுப்பிக்க வேண்டும். இது மிகவும் புளிப்பாக உள்ளது. ஆஹா, என்னுடைய கேண்டி எங்க போயிற்று? மிராண்டா, நான் அதை எனவே சாப்பிடுவேன் என்றேன். அதை திருப்பி கொடு. ஜார் உண்மையில் காலியாக இருக்கிறதா? எனக்கு அது மிகவும் பிடித்திருந்ததால் நான் தடுக்க முடியவில்லை. இப்பொழுது நான் அதை பற்றி வருந்துகிறேன். எனக்கு உடனடி உதவி தேவை. மிகவும் புளிப்பாக இருக்கிறது. நான் தலை காட்டுகிறேன். நேரம் மாற 1 2 3 நீ துவங்கு. அப்பா, இது பாப்ராக்ஸ் மற்றும் சிரப். நான் மகிழ்ச்சியாக உள்ளேன். என்னுடைய அதிர்ஷ்டம் நம்ப முடியவில்லை. வாவ், அது அருமையாக காட்சியளிக்கிறது. என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். இது என்ன கொடுமை? ஒரு சின்ன கல்லறை போல் இருக்கிறது. எனக்கு பயமாகிறது. உள்ளே என்ன இருக்குமோ என்று நினைக்க பயமாக இருக்கிறது. நான் முதல் தடவையாக நான் தான் தொடங்குகிறேன். இது ருசியாக இருக்கும் என்பதை உறுதியாக கூறலாம். ஒரு துளி கூட வீழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பிடித்து விட்டேன். அப்படியே இனிப்பான சர்ப்புடன். இப்போது நான் பாப்ராக்ஸ் திறக்க விரும்புகிறேன். நிச்சயமா எனக்கு அவ வெளிப்படையா பிடிக்கும். அப்படி ஒளி வீசுது. நம்ப முடியல. மற்றவர்களின் விஷயங்களில் நகையாசுவது நிறுத்த வேண்டும். இது என் உணவு. அப்பா, என் வாயில் உண்மையான பட்டாசுகள் இருக்கின்றன. இந்த உணர்வை வார்த்தைகளில் அன்று கூற முடியாது. இன்னும் வேண்டும். என் தலைக்குள் பட்டாசு வெடிக்கும் போல உள்ளது. ஓ அம்மா, இதற்கு நான் எதிர்பார்க்கவில்லை. இதை பாருங்க அம்மா, எனக்கு தோன்றுகையில உங்களை காத்து மிரண்டா சீர உதவுகிறது என நினைக்கிறேன். மிகுந்த நன்றி எம்மா, நீ சரியான நேரத்தில் வந்தாய். இப்போது உன் முறை சாப்பிட. அது பற்றி உன்னால் சொல்லியிருக்க வேண்டாம் என்று ஆசைப்படுகிறேன். நான் பயப்படுகிறேன். இந்த பெட்டியை திறக்க பயமாக உள்ளது. அதிலிருந்து நீராவி வருகிறது. இது என்ன? இன்னும் புரியலை. நெருக்கமாக பாருங்கள். நான் நினைக்கிறேன் இது ஒரு கார நாசோஸ். ஏழை ஏமா, எனக்கு உன்னை கண்டு கவலையாக இருக்கிறது. என்ன ஒரு கனவு காட்சி. இது மிகவும் காரமாக உள்ளது. என் நாக்கு தீப்பிடித்துக் கொண்டது. ஆனால் நீ அதை முழுவதும் சாப்பிட விரும்புகிறாய். துணுக்குகளை மட்டுமல்ல, எனக்கு எவ்வித தேர்வும் இல்லை போலிருக்கிறது. இப்பொழுது ஏதாவது நடக்க போகிறது. அவசரம், நான் தீயில் உள்ளேன். என்னை உதவுங்கள் மிராண்டா. ஓ இல்லை, எனது திசையை நோக்கி பார்க்காதே. நான் அப்புறப்படுகிறேன். நிறுத்துங்கள் தயவு செய்து. நான் திரும்ப வந்தேன் என்று நினைக்கிறேன். குறைஞ்சது சில நல்ல செய்தி. ஹே மிராண்டா, நீங்க எங்க? நான் இங்கே இருக்கேன். நீங்க என்ன தள்ளி விட்டுருச்சு? நன்றா இருக்கிறது. நீங்களும் இல்ல.